என் பேர் அருள்வேல். நாங்கள் வந்துட்டு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயர்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் என்னன்னா, விவசாயிகள் வந்துட்டு இந்த வாழை மர தண்டை வந்துட்டு அந்த வாழை மரம் வெட்டினதுக்கப்புறம் அந்த தண்டை வந்துட்டு வேஸ்ட்டாக ஃபீல்ட்லேயே போட்டுறீங்க. ஸோ அது வழியாக உங்களுக்கு எந்த வகையான ஒரு இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு வரதில்லை. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த வந்துட்டு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் உங்கள் பனானா ஃப்ரூட் வெட்டின உடனே இந்த வாழை மரத்தண்டை நாங்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்போம். விவசாயிகள்கிட்ட நேரடியாக நாங்கள் வாங்கி எங்ககிட்ட ஒரு 5 வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாழைத்தண்டை நாங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக்கு ஆல்டர்னேட்டிவான ப்ராடக்ட்ஸ், இப்போ ட்ரிங்கிங் ஸ்ட்ராஸ், கிராஃப்ட் பேப்பர், ஸோ இந்த மாதிரியான சில பொருட்களை நாங்கள் பனானா ஸ்டெம்லேருந்து தயாரிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ப்ராடக்ட் வந்து நம்ம ட்ரிங்கிங் ஸ்ட்ரா. ஸோ எல்லாருமே தெரியும், பிளாஸ்டிக் ஸ்ட்ரால் வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம தண்ணியில் கலந்து நம்ம உடலுக்குள்ளே போகும். ஸோ அதை தடுக்கிற விதமாக இந்த மாதிரி பனானா ஸ்ட்ரா செஞ்சிருக்கோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழை மரம் தண்டுலேருந்து நாங்கள் இந்த ஸ்ட்ரா செஞ்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் எந்த ட்ரிங்கில் போட்டாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸில் மக்கிடும். உங்களுக்கு மண்ணில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 30 நாள் மக்கி வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டு நம்ம எல்லாருமே பாக்கு மரத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ என்ன ரீசெண்டாக ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் பிபிஏ கெமிக்கல்ஸ் வந்துட்டு நிறையா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கூட யூஎஸ் வந்துட்டு இம்போர்ட்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணியிருக்கோம், அதே வாழை மர தண்டில் இருந்து இந்த மாதிரி பிளேட் செஞ்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு வேக்ஸ் கண்டென்ட், பனானா எபிக்யூட்டிக்கலாக ஒரு வேக்ஸ் கண்டென்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணி நேரம், அதாவது வெட் ஃபுட், ஈரப்பதமான ஒரு உணவை நீங்கள் வச்சிங்கன்னா கூட 6 மணி நேரம் நீங்கள் வச்சு இதில் யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம பனானா, அதனால தான் நம்ம பனானா ஃபைபர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தேங்காய் மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்காய் மஞ்சள் என்ன பிரச்சனை, தேங்காய் மஞ்சள் செய்யக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு அந்த குட்டானா போட்டு வச்சிருக்க அந்த தேங்காய் இதில் தண்ணி வராங்க. அந்த தண்ணி வந்துட்டு டேனின்ங்கிற கெமிக்கல், அதாவது தேங்காய் ஃபைபரில் ஆல்ரெடி இருக்கிற டேனின்ங்கிற கெமிக்கலை எடுத்துக்கொண்டு கிரவுண்ட் வாட்டர் போகும். ஸோ அதை சுற்றி இருக்க வீடு வந்துட்டு நம்ம போர் போட்டிங்க இல்லைன்னா ஒரு கிணறு வெட்டுறீங்கன்னா அந்த டேனின் கலந்த தண்ணி தான் உங்களுக்கு வரும். ஸோ டேனின் வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு கேன்சர், அதுக்கப்புறமா லிவரில் வந்துட்டு ஸ்டோன் உண்டாக்குறதுக்கான உங்களுக்கு ப்ரூஃப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நாங்கள் மாற்றுக்கிறத என்ன பண்ணியிருக்கோம்னா, பனானா ஃபைபரை ட்ரை பண்ணி க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பனானா கோகோபீட் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த கோகோபீட்டில் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு, அதாவது கோகோனட் ஃபைபரில் என்ன அளவு தண்ணி ஹோல்டு பண்ணுமோ அதை விட 2 மடங்கு நம்ம பனானா ஃபைபரில் ஹோல்டு பண்ணும். இதை வந்துட்டு நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம், செடி நடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைகளில் வந்துட்டு இப்போ தேங்காய் மஞ்சோட விலை வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பனானா ஃபைபரில் இதுக்கு இந்த கோகோபீட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அட்டைப்பொட்டிகள் இருக்குது. அதாவது இதுக்கு பேர் வந்து கிராஃப்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ளீச்சிங் பண்ணாமல் இருக்கிற இந்த பேப்பர் பேர் கிராஃப்ட் பேப்பர். ஸோ இந்த பேப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பனானா அந்த ஸ்டெம்லேருந்து இருக்க பல்ப்லேருந்து செஞ்சிருக்கோம்.